பிரைஸ் தி லார்ட். பாடலும் பாடலுக்கு சொந்தமான வரிகளும் அப்படின்ற இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற வசனம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இதை யார் சொல்கிறா அப்படின்னா பேதுரு சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா பேதுருவையும் யோவானையும் காவலில் வைத்து அவரை விசாரிச்சுட்டு இருக்க ஆசாரியர்களும் அண்ணா காய்பான்ற பெரிய மத தலைவர்களுக்கும் மத்தியில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேதுரு அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை என்னென்னா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நாங்கள் இந்த அற்புதத்தையும் இந்த பிரசங்கத்தையும் செய்கிறோன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசாரியர்களும் மதபோதர்களும் இயேசுவை ரொம்ப அற்பமாக எண்ணினாங்க. அது மட்டும் இல்லை, பேதுருவையும் யோவானையும் பார்க்கும்போது இவங்க அறிவில்லாதவங்க, பேதமை இல்லவங்க, படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப அற்பமாக எண்ணினாங்க. ஆனால் அதே வாய் இவங்க இயேசு கிறிஸ்துவோட இருந்தாங்கன்னு சாட்சியும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட பேதுரும் யோவானும் தான் பெரிய அற்புதங்களையும் அநேக அதிசயமான காரியங்களையும் செஞ்சாங்க. ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், உங்களை அற்பமாக எண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை ரொம்ப மட்டமாக நடத்தியிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ரொம்ப ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தார் அப்படின்னா எப்படி இந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களோ அதே மாதிரி உங்களையும் ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு சொந்தமான பாடல் இதோ. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.